வணக்கம் நண்பர்களே, கலா டெய்லரிங்லேருந்து நம்ம 7 வயசு குழந்தைக்கு பாவாடை சட்டை தைக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சட்டை தான் தைக்க போகிறோம். சட்டை வந்து அவங்க ப்ளவுஸ் மாதிரி நான் கேட்டிருந்தாங்க. அது குழந்தைங்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா, நம்ம நார்மலாக பட்டி அந்த மாதிரிலாம் வைக்காமல் சும்மா சிம்பிளாக நாம் வந்து அளவெடுத்து நான் கட் பண்ணேன். அந்த அளவும் கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் லென்த்து நான் எடுத்துட்டு அதிலேருந்து மேலே அரை இன்ச்சு ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்கு கீழே அரை இன்ச்சு கீழே மடிச்சடிக்கிறக்கும் விட்டுட்டு 10 இன்ச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட்டு அளவு எவ்வளோங்கிறது ஃபுல்லாக அந்த பாடிக்கு அளந்துட்டேன். 24 இருந்தது. 24 இருந்துச்சுன்னா 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். அப்போ 27 4ஆக டிவைட் பண்ணோம்னா 6.75 அந்த மாதிரி வந்துச்சு. அதை வந்து ஒரு சைடில் நம்ம ஜஸ்ட்டுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து தையலுக்கு அதுக்கப்புறம் தான் 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு விட்டாலும் சரி 1.5 இன்ச்சு விட்டாலும் சரி அதுக்கப்புறம் தான் தையலுக்கு நீங்கள் அதுக்கப்புறம் விடணும். அதேமாதிரி இடுப்பும் வந்து 22 தான் இருந்தது. அதை 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்தோம்னா 25 டிவைட் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு டாட் பிடிப்போம். அந்த டாட்டுக்கு ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தையலுக்கு அதுக்கப்புறம் விட்டு மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஷோல்ட்ரு வந்து நம்ம எவ்வளோன்னு பார்க்கணும். ஷோல்ட்ரு வந்து நம்ம இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு இப்போ 12 இன்ச்சு இருக்குது அப்படின்னா 12 இன்ச்சு அப்படியே வந்து நீங்கள் மார்க் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், அதில் 3 இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணி அது எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதை 2ஆல் டிவைட் பண்ணி அந்த அளவை தான் வந்து நம்ம ஷோல்டருக்கு அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் தையலுக்கு ஸ்லீவ் அட்டாச்சுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு அதுக்கப்புறம் தையலுக்கு நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு அந்த சைடில் விடணும். அவ்வளோதான் ஷோல்ட்ரு ஜாயின்னு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எவ்வளோ வந்து ஹார்ம்கோல் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஸ்லீவ் பாட்டம் வந்து நம்ம எடுப்போம் இல்லையா, அந்த பாட்டத்துலேருந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும். இப்போ ஸ்லீவ் பாட்டம் 10 இருக்குது அப்படின்னா அதோட பாதி வந்து நான் 5ங்கும்போது நமக்கு 1.5 இன்ச்சு சேர்க்கும்போது நமக்கு 6.5 கிடைக்கும். 6.5 கிடைக்கும்போது அந்த 6 வந்து தான் ஹார்ம்கோல் வந்து நம்ம வர்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணி நம்ம வரைஞ்சி அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும். அதுக்கப்புறம் அது 6.5 இன்ச்சு வரைஞ்சிட்டு அதுக்கு போக தான் நம்ம தையலுக்கு சைடில் வந்து கரெக்டாக நமக்கு அந்த ஏற்கனவே நம்ம வந்து ஜஸ்ட் பார்ட்டோட அந்த லென்த்து அகலம் குறிச்சிருப்போம் இல்லையா, அந்த இதுக்கிட்ட வர்ற வரைக்கும் நம்ம கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு நான் ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் வந்து 5 தான் வச்சுருக்கேன். அதை வந்து நான் ஈவனாகவே கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அதே வந்து ஒரிஜினல் பீஸ்லேயும் வச்சு நான் எப்படி கட் பண்ணுறேங்கிறத காமிச்சிருக்கேன். ஸ்லீவ் வந்து அவங்க 2.5 இன்ச்சு தான் இறக்கம் கேட்டிருக்காங்க. அதனால் 2.5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஸ்லீவ் பாட்டம் வந்து நான் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து வச்சுட்டு அதிலேருந்து தையலுக்கு 1 இன்ச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ அதை விட ஸ்லீவ் கட் பண்ணும்போதும் அதே மாதிரி தான். இப்போ 2.5 இன்ச்சு வச்சுருக்கேங்கிறதுனால குழந்தைங்களுக்குங்கிறதுனால நான் பெரியவங்களுக்குனா இப்போ 5 இன்ச்சு வச்சோம்னா நம்ம இங்கே சைடில் வந்து 3 இன்ச்சு 2 இன்ச்சு தான் வைக்கணும். இது வந்து குழந்தைங்கிறதுனால 1.5 இன்ச்சு தான் வச்சேன். 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம அகலம் எவ்வளோ வைக்கணும்னா ஸ்லீவ் பாட்டம் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து 1.5 இன்ச்சு நம்ம ஹார்ம்கோலுக்கு இது பண்ணோம்ல அதே மாதிரி தான் நம்ம இங்கே ஸ்லீவ் கட் பண்ணும்போது மார்க் பண்ணி அதிலேருந்து தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்து நம்ம ஒரிஜினல் பீஸ்லேயும் வச்சு நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டு தான் நான் ஃபஸ்ட்டு தைக்க போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து என்ன பண்ணணுன்னா அந்த லைனிங் வந்து ஒரிஜினல் பீஸில் வச்சு நான் அப்படியே வச்சு நான் பைப்பிங் கொடுக்க போகிறேன். அதனால் வந்து நான் நல்ல பக்கமே வச்சு அடித்து திருப்பி மேலே எஜ்ஜி தையல் போட்டுட்டு கீழே வந்து ஃபஸ்ட்டு அந்த டாட்டு பிடிச்சிட்டேன். 2 சைட்லேயும் வந்து 1/4 இன்ச்சு டாட்டு. ஏன்னா டாட் பிடிக்கலனாலும் சும்மா ப்ளெயினாக இருக்கக்கூடாது. அதுக்காக டாட் பிடிச்சா தான் ப்ளவுஸுங்கிற மாதிரி லுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் அந்த டாட் 2 பிடிச்சிட்டேன். 1/4 இன்ச்சு குழந்தைங்கிறதுனால நம்ம ரொம்ப ஷார்ப்பாக அந்த மாதிரிலாம் நிறைய பிடிக்கணும்லாம் அவசியம் இல்லை. 1/4 இன்ச்சு பிடிச்சா போதும். அதுக்கப்புறம் வந்து நான் அந்த பார்ட்ரு வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. அதனால் பார்ட்ரு வந்து என்ன பண்ணேன், உள் பக்கமாக அட்டாச் பண்ணி வெளிப்பக்கமாக திருப்பி அந்த பார்ட்ரு வெளியே தெரிகிற மாதிரி நான் ஃப்ரண்ட் பார்ட்டு வந்து தச்சு எடுத்துட்டேன். அவங்க வந்து பேக் தான் ஓப்பன் கேட்டாங்க. அதனால் நான் பேக் சைடு தான் ஓப்பன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம பேக் சைடு அடிக்கும்போது என்ன பண்ணணும்னா ஆப்போசிட் வச்சு அடித்தா தான் நம்ம வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு கரெக்டாக வந்து அது ஈவனாக அடிச்சிருக்கோமாங்கிறது தெரியும். அதுக்காக தான் நான் அப்படியே கட் பண்ணாமல் அப்படியே வச்சு அடித்து காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு அங்கங்கே நாச் போட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதையும் எஜ்ஜி தையல் போட்டு சுற்றி அடிச்சுட்டு அதுலேயும் அதேமாரி 2 சைட்லேயும் வந்து நாட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம
அந்த பீஸு வந்து நம்ம மடித்து அடிக்கிறதுக்கு நான் வந்து வெளிப்பக்கமாகவே அடித்து அதுக்கப்புறம் அதுவில் வந்து உள்பக்கமாக வச்சு அடித்து வெளிப்பக்கமாக அந்த பார்ட்ரு தெரிகிற மாதிரி வச்சோம். இதில் வந்து நம்ம உள்ளே மடித்து அடிக்கிறதுக்காக வெளிப்பக்கமாக வச்சு அடித்து உள்பக்கமாக வந்து திருப்பி மடித்து அடிச்சுக்க போகிறோம். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓப்பன் வைக்க போகிறோம். ஓப்பன் வந்து நான் இதாக கட்ட போகிறேன். அந்த இதுலேயே மிஷின்லேயே தைக்க போகிறதில்ல. அதனால் என்ன பண்ணேன், ஒரு சைடில் வந்து நம்ம கிளாத் எடுத்து ஃபஸ்ட்டு வெளிப்பக்கமாக வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு இன்ச்சுக்கு மடித்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது ஃபுல்லாகவும் அந்த தையல் ஃபுல்லாகவும் உள்ளே இருக்கிற மாதிரி நம்ம வச்சு பிசு தெரியாமல் அடிச்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு ஆப்போசிட்டில் சைடு அதில் வந்து ஒரு கிளாத் எடுத்து அதை வந்து ஒரு சைடில் வந்து நம்ம ஓரமாக மடித்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அது உள் பக்கமாக வச்சு அடித்து வெளிப்பக்கமாக திருப்பி ஃபுல்லாக நம்ம வந்து அடித்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிசுறு இல்லாமல் நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணணும். ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் 2 தையல் போடுறது வந்து 2 தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும். ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சைடும் எவ்வளோங்கிறத மார்க் பண்ணி நீங்கள் அடிச்சுக்கணும். அடிச்சுட்டு நான் வந்து கரெக்டாக அந்த மார்க்கில் வர்ற அளவுக்கு கரெக்டாக அடித்து அதிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டுருப்போம் இல்லையா, அதனால் 2 தையல் போட்டுக்கிட்டேன். ஏன்னா திருப்பி குழந்தைங்க எதுவும் பிரிக்கணுன்னா கிளாத்து பிரித்து போட்டுக்குவாங்களே, அதுக்காக தான் நான் 1.5 இன்ச்சு விட்டுருக்கேன். அதேமாரி சைடும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பைப்பிங் கொடுக்குறக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்கர்ட்டு கிளாத்தில் கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு அந்த கிராஸ் பீஸை வந்து நான் டபுளாகவே மடிச்சிருக்கேன். ஏன்னா சின்னதாக ஒரு கயிறு மாதிரி தான் பைப்பிங் கொடுக்க போகிறேன். அதனால் என்ன பண்ணேன், அது 1.25 இன்ச்சுக்கு நான் அகலம் இருந்துச்சு. அந்த அளவுக்கு நம்ம கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு அதை 2ஆக ஃபோல்டு பண்ணி நம்ம அந்த பிசு வந்து நம்ம வந்து ப்ளவுஸை திருப்பிக்கணும். திருப்பி ஒரிஜினல் சைடு வந்து அந்த கிராஸ் பீஸை வச்சு நம்ம அந்த ஓரத்துலேயே ஏற்கனவே எஜ்ஜி தையல் போட்டுக்கணும். அந்த தையல் ஓரத்துலேயே நம்ம அடிச்சுட்டு வரணும். அடிச்சுட்டு சுற்றி நம்ம கழுத்தை சுற்றி அடிச்சுக்கணும். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம அந்த பிசுறு வந்து அப்படியே நம்ம வெளியே ஒரிஜினல் சைடு வச்சு அடிச்சிருக்கோம். அது திருப்பும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிசுறு எல்லாமே வந்து நம்ம ராங் சைடு வந்துடும். வந்து அதை அந்த கார்னர்லாம் மடித்து விட்டுட்டு கரெக்டாக அந்த கயிறு அளவுக்கு நம்ம விட்டு அதுக்கப்புறம் அந்த ஓரத்துலேயே நம்ம தையல் போட்டு எடுத்தோம்னா பார்க்க பைப்பிங் த்ரெட்டு வச்ச மாதிரியே இருக்கும். பார்க்க நீட்டாக இருக்கும். அவங்க சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க. அதான் சிம்பிளாக ப்ளவுஸ் தைச்சி முடிச்சாச்சு. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பொண்ணு போட்டிருந்த ப்ளவுஸும் நான் வந்து அந்த பொண்ணோட ஃபோட்டோவையும் நான் போடுறேன், பாருங்கள்.